வணக்கம் உறவுகளே. நாம் இந்த பெஸ்ட்டு பிக் கிளப் அப்படிங்கிற ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் நமது ஐடியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்பு 1 வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஸ்டெப்பு 1. சார், உங்களுக்கு ஏற்கனவே பிபிசியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி லிங்க் இப்படி வந்திருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார்மு ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நேம் கேட்டிருக்காங்க. நேம் வஜ்ரா ராம், டாக்டர் எஸ் வஜ்ரா ராம் நேம் போட்ட. மொபைல் நம்பர் கேட்குறாங்க 9655345678 போட்ட. மெயில் ஐடி கேட்குறாங்க myvajragroup@gmail.com. யூஎஸ்டிடி பெப்20 அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த யூஎஸ்டிடி பெப்20 அட்ரஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களது ட்ரஸ்ட் வேலட்டினுடைய ரிசீவிங் அட்ரஸ். ட்ரஸ்ட் வேலட்டினுடைய ரிசீவிங் அட்ரஸ் தான் பாருங்கள். இதில் வந்து பிக்கினுடைய ரிசீவிங் ரிசீவிங் அட்ரஸை காப்பி பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, பெப்20 பார்த்துக்கோங்க. பிக்கினுடைய ரிசீவிங் அட்ரஸை செக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டேன். கீழே காப்பி பண்ணதை என்ன பண்ணுறேன், நேரடியாக கொண்டு போய் என்னுடைய யூஎஸ்டிடி அட்ரஸ்ஸு, பிக்கினுடைய ரிசீவிங் அட்ரஸை, என்னுடைய ரிசீவிங் அட்ரஸை காப்பி பேஸ்ட்டு பண்ணிடுறேன். பாஸ்வேர்டு உங்கள் இஷ்டப்படி கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்குறேன். பிறகு நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5. இந்த மாதிரி நீங்கள் என்ன பாஸ்வேர்டுனாலும் கொஞ்சம் கஷ்டமான பாஸ்வேர்டாக, யாரும் கண்டுபிடிக்க முடியாத பாஸ்வேர்டாக கொடுத்துக்கங்க. ஏன்னா உள்ள ஃபண்டு இருக்கும், வேறு யாராவது மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. எனவே அந்த ரகசிய பாஸ்வேர்டை ரகசியமாக பத்திரமாக எழுதி வைத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. பாஸ்வேர்டு மிஸ் ஆனால் திரும்ப வாங்க முடியாது. நீங்கள் என்ன பாஸ்வேர்டை டைப் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. ஸோ எல்லாமே கவனமாக டைப் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்மும் கொடுத்துட்டு இதை வந்து சப்மிட் கொடுத்துட்றீங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் யுவர் யூசர் ஐடின்னு இருக்கிறது தான் யூசர் ஐடி. அதுக்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்லை. என்னுடைய ஐடி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 69609889. பாஸ்வேர்டு 1 2 3 4 5. இதை பத்திரமா நான் டைரியில் எழுதி வைக்க போகிறேன். அப்போ எழுதி வச்சுருக்கும்போது எந்த நேரத்துலையும் அது மிஸ் ஆகாது. ஸோ இதுதான் ஸ்டெப்பு 1. நீங்கள் என்ன யூஎஸ்டிடி அட்ரஸுங்கிறது உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டில் உள்ள பிக்கினுடைய ரிசீவிங் அட்ரஸ்ஸு, பெப்20 அட்ரஸ் என்பதை மறந்து விடாமல் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டெப் 1. தேங்க்யூ உறவுகளே.